Good morning, students. Today's lesson is Matter Around Us, Unit 10. Introduction. What is matter? The term matter. Matter is everything around us. The air we breathe, the food we eat, the pen we write, clouds, stones, plants, animals, a drop of water, or a grain of sand, everything is matter. Matter அப்படின்னா நம்ம சுற்றி உள்ள பொருள் எல்லாமே நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுறோம், ரெண்டாவது சாப்பிட்றோம், அடுத்தது எழுதுகிறப்பல பென் இருக்குல்ல, எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற பென்னு, க்ளவுட்ஸு, ஸ்டோனு, பிளான்ட்டு, அனிமல்ஸ் எல்லாமே மேட்டர் தான். சாம்பிள்ஸ் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹாவ் டூ ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சாம்பிள்ஸை வந்து டூ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ் ஹாவ் டூ ப்ராப்பர்ட்டிஸ் இன் காமனாக எடுத்துட்டோன்னா இந்த சாம்பிள்ஸில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். டூ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். தே ஹாவ் மாஸ், ஆக்குப்பை ஸ்பேஸ். என்னன்னு கேட்டால் தே ஹாவ் மாஸ், அது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த மெட்டீரியல்ஸுக்கு மாஸ் இருக்கும். அண்ட் தென் ஆக்குப்பை ஸ்பேஸ், அது ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கும். இடத்த ஸ்பேஸை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த என்ன செய்யும், ஆக்குப்பை பண்ணிக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள்ஸ் டு ஷோ மேட்டர் ஹேஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேட்டர் ஹேஸ் மாஸ், இந்த மேட்டருக்கு வெயிட் உண்டு. எக்ஸாம்பிள் டு ஷோ மேட்டர் ஆக்குப்பை ஸ்பேஸ், மேட்டர் ஆக்குப்பை ஸ்பேஸ். பேக் என்ன, இது ஒரு மேட்டரு, இதோட மெட்டீரியல்ஸ், இது ஒரு மெட்டீரியல். இது ஆக்குப்பை ஸ்பேஸு, பலூன் ஆக்குப்பை ஸ்பேஸு, வாட்டர் ஆக்குப்பை திஸ் ஸ்பேஸ். Thus we say that matter is anything that has mass and occupies space. Occupy space. And next, classification of matter. What are the classification of matter? How are matter classified? Classification of matter on the basis of their physical state. Now let us see how we can classify matter on the basis of chemical composition. We can classify matter on the basis of the on the basis of the chemical composition. எப்படி வந்து classify பண்ணியிருக்காங்க, on the basis of the chemical composition matter classified. It has been classified into pure substances and mixture. It has been classified, matter classified, pure substances and mixture. What is pure substances? Pure substances are those which contain only one kind of particles. Only one kind of particles தான் இருக்கும். Whereas impure substances contain more than one kind of particles. Impure substanceல more than one kind of material, ஒன்றுக்கு அதிகமாக டூ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு அதிகமாக இருக்குள்ள பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே நம்ம என்னன்னு சொன்னால் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர்ஸ். இது ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டில் வில் ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட் த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் இன் டீட்டெயில். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டருடைய கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Schematic representation of matter. Matter classified into pure substance and impure substances. Pure substances divided into elements and compounds. Elements cannot be broken into simpler substances. Example, copper, oxygen and hydrogen. Compounds can be broken down into elements by chemical reactions, water, sugar, salt, etc. Impure substances divided into two. First one is homogeneous, then another one is heterogeneous. Divided. What is homogeneous? Uniform composition. Example, sugar plus water plus alcohol. Non-uniform composition. Example, sand plus sugar plus water plus oil. This schematic representation the base பண்ணி it is detailed about. First one is element. Element பற்றி first பார்ப்போம். Element. What is element?
Element is likewise all substances on earth are made up of certain simple substances called elements. All substances on the earth are made up of certain simple substances. எர்த்தில் உள்ள எல்லா சப்ஸ்டன்சஸுமே ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் ஆகிருக்கும். அது பேர் தான் நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Plants, cat, apple, rocks, cars and even our bodies contain elements. எல்லா எல்லா திங்ஸ்லேயும் சரி, பாடிஸ் சரி, ஈவன் அவர் பாடிஸ் கண்டெயின் எலமெண்ட்ஸ். பாடி எடுத்து எல்லா பாடிலையும் எலமெண்ட்ஸ் இருக்குது. தஸ் எலமெண்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். எலமெண்ட்ஸ் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். எல்லா மெட்டீரியல்ஸுக்கு பில்டிங் பிளாக் என்னது? எலமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு